க்ளோரி டு காட். கர்த்தருக்குள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு என்னோட மேரேஜ் டெஸ்டிமோனி பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற வசனம் சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவரே உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இப்போ நீங்க மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் தாண்டி ஆண்டவர் என்னை எப்படி நடத்தினாரு, எப்படி என்னோட திருமணம் நடந்து முடிஞ்சது, ஆண்டவரோட கிருபை என்னோட எப்படி என்ன வழி நடத்துச்சுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்ட டெஸ்டிமோனியில் என்னோட இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருப்பேன், அது தெரியாதவங்களுக்காக சொல்றேன். நான் பார்ன் கிறிஸ்டியன் கிடையாது. நான் 2015 ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது எல்லாமே நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ற டைம்ல. அப்போதான் அதுக்கப்புறம் நான் ஆண்டவர் என்ன ஒரு பெரிய டிசாஸ்டர்ல இருந்து என்னை தூக்கி எடுத்தாரு. என்னோட ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நான் ரொம்ப சூசைட் நேரம் போயிட்டு இருந்த டைம்ல ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தாரு. என்னோட வாழ்க்கையில சமாதானம் கொடுத்து எனக்கு என்னோட பிள்ளையா அவரோட ரத்தத்தால கழுவி ஏற்றுக்கொண்டாரு. அதுக்கப்புறமாட்டி நான் என்னோட லைஃபை அந்த டைம்ல இருந்து, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இனிமே உங்களுக்காக நான் வாழ்வேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு என் லைஃபை ஃபுல்லா நான் ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணேன். அதனால அஃப்கோர்ஸ் என்னோட மேரேஜ் வில்லும் கண்டிப்பா ஆண்டவரோட சித்தம் படி தான் நடக்கணும் அப்படின்ட்டு நான் தெளிவா இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த டைம்ல, நான் ரட்சிக்கப்பட்ட டைம்ல என்னால முடியவே முடியாது, எனக்கு லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்ற நேரத்துல ஆனா ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து எனக்கு புது வாழ்வு கொடுத்தாரு. ஸோ அதனால நான் அந்த டைம்ல இருந்தே அடுத்து நான் படிக்க போற படிப்பை, நான் ஸ்கூல் முடிச்ச டைம்ல ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன். அடுத்து நான் படிக்கிற காலேஜ் என்ன நான் படிக்கணும்ன்றதுல இருந்து எல்லாமே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் நான் டிசைட் பண்ணேன். ஸோ அதனால என்னோட மேரேஜ் லைஃபும் கண்டிப்பா ஆண்டவரோட சித்தப்படி தான் நடக்கணும்ன்றதுல நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். அப்போ எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அடுத்து வரப்போற ஜென்ரேஷன், மெயினா என்னோட பேபிஸ், அடுத்து வரப்போற ஜென்ரேஷன் கண்டிப்பா ஆண்டவரை சின்ன வயசுல இருந்தே ஆண்டவரை சேவிக்கணும் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப இருக்கு. அதனால நான் வேற ஒரு மார்க்கத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அதனால பிள்ளைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். இப்ப அம்மா ஒரு மாதிரி, அப்பா ஒரு மாதிரி ஒரு சைடு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம், சந்தோஷம் இருக்காது அவ்வளவா. பிள்ளைங்களுக்கு அது பெரிய ஒரு மைனஸ் அமையும். பிளஸ் அதோட என்னாலையும் ஃப்ரீயா ஆண்டவரை வர்ஷிப் பண்ண முடியாது, என்னாலையும் ஃப்ரீயா ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணனால கண்டிப்பா நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தேன். அதோட பைபிள்லையும் போட்டிருக்கு இல்லையா, அவிசுவாசிகளோட அந்நியனுகத்திலே அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்ட்டு. அதுவும் ஒரு ரீசன். ஆண்டவரோட சித்தம் அப்படின்னா, ஆண்டவரோட சித்தம் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப டிவைனா அப்படியே நான் ஹோலியா அப்படி நான் வாழல. எனக்கு நிறைய டீச்சிங்ஸோ கைடன்ஸோ கிடையாது. நான் சர்ச்சுக்கு போக முடியாது, வாரம் சர்ச்சுக்கு போனதே கிடையாது நான் லைஃப்ல. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி பைபிள், இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. கிறிஸ்டியானிட்டின்றதுல எனக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். மற்றபடி கிறிஸ்டியன் கல்ச்சர் இது மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது. பட் ஹோலி ஸ்பிரிட் லீட் பண்றதை பொறுத்து ஆண்டவரோட சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நான் கேட்பேன்னு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அற்புதமா, அதிசயமா ஆண்டவரை நான் அவ்வளோ அழகா நடத்திருக்காரு. பைபிள் படி மேரேஜ் ஒரு கவர்னண்டா பாக்குறோம். இந்த மேரேஜ் ஆண்டவர் எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை ஜீசஸ் கிரைஸ்டையும் சர்ச்சுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆண்டவர் பாவிக்கிறார் இல்லையா. அவர் மணவாளன், சபையை மணவாட்டின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஹோலியா ஆண்டவர் இந்த மேரேஜை பாக்குறாரு. ஸோ இப்போ யாராவது மேரேஜ்க்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னா இது ரொம்ப ஹோலியான ஒரு ரிலேஷன்ஷிப்னு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. இதுக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க நிறைய ஜெபிக்கணும், நிறைய ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா உங்களோட அதர் பார்ட் ஆஃப் லைஃப், இன்னும் ஹாஃப் ஆஃப் லைஃப் ஃபுல்லாவே இந்த மேரேஜ் அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ரொம்ப தீவிரமா இதுக்காக ப்ரேயர் பண்ணும். ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸ் நீங்க செய்யறதுக்கு நீங்க எவ்வளவு ப்ரேயர் பண்றீங்களோ அதை விட ஜாஸ்தியா ரொம்ப தெளிவா டெசிஷன் எடுக்க வேண்டிய காரியம் இது. நம்ம மேரேஜ் காட் சென்டர்டா இருந்ததுன்னா அதுதான் ஒரு பெரிய பிளெஸிங். பிளஸ் திருமணம் ரொம்ப கனமுள்ளதா ஆண்டவர் பாக்குறாரு. அதோட திருமணம் பண்றதோட முக்கியமான நோக்கம் கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததியை உருவாக்குறது. ஸோ அதனால எனக்கு மெயினா நான் இப்போ வேற ஒரு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வேற ஒரு பிலீஃப் இருக்கிறவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அதனால அடுத்த என்னோட குழந்தைங்க இதுவா அதுவா அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ஒரு மாதிரி டிஸ்பாரிட்டிஸ், அந்த சிமிலாரிட்டிஸ் இல்லாம ஒரு ப்ராப்ளம்குள்ளேயே நம்ம போயிட்டு இருக்கணுமே அப்படின்ற ஒரு ரீசனும் முக்கியமானது. பிளஸ் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது ஸோ ஹி வில் லீட் அஸ் இன் எவ்ரி வே அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும். பிளஸ் ஆண்டவரோட சித்தம்படி செய்யும்போது தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நிம்மதி, அந்த மாதிரி எல்லாமே நம்ம லைஃப்ல கிடைக்கும்ன்றது அது எல்லாமே யோசிச்சு நான் 2020 என்னோட பிஜி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். பிஜி ஃபைனல் இயர் 2020 எல்லாருக்குமே தெரியும், கொரோனா வந்த இயர். அந்த வருஷத்துல அதனால எல்லாமே ஆன்லைன் கிளாஸ்ல தான் போய்கிட்டு இருந்தது. அப்போவே எங்க வீட்டுல மேரேஜ் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அதுக்கு முந்தின வருஷத்துல இருந்து 2019 இருந்து மேரேஜ் பத்தி டாக்ஸ் போய்கிட்டே இருந்தது. ஆனா எனக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும், நம்ம யோசிப்போம் இல்லையா, கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தது. ஆனா ஆப்வியஸா எங்க வீட்டுல நான் ஃபர்ஸ்ட் பார்ன்றனால எனக்கு அடுத்த ஒரு சிஸ்டர் இருந்தான்னு சொல்லிட்டு என்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் நான் 2019 இருந்தே கொஞ்சம் நான் டெய்லி ப்ரேயர்ல ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் மாதிரி சும்மா என்னோட மேரேஜ்க்காக நான் ப்ரேயர் பண்றேன். ஸோ உங்களோட சுத்தப்படி என்னோட மேரேஜ் நடக்கணும் இந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பெருசா அதுக்காக ரொம்ப டீப்பா ப்ரேயர் பண்ணல அந்த டைம்ல. அதுக்கப்புறம் பயோடேட்டா எல்லாம் நான் பேப்டிசம் எடுத்த சர்ச்ல என்னோட பயோடேட்டா கொடுத்துருந்தாங்க. அந்த 2019 மிட்ல கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா நான் 2019 அந்த டைம்ல தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம்
இப்போ என்ன ப்ராப்ளம்னா எனக்கு வந்து இப்போ அந்த சைட்ல இருந்து ஏதாவது அலையன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியா இருந்தா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற முடியுமான்றது தெரியல. எல்லாமே ஆண்டவர் தான் நடத்தணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தது. இப்போ வந்து இந்த சீக்ரெட்டா ஜீசஸ் ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து எவ்வளோ ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க நான் சொல்ற இந்த சுச்சுவேஷன் உங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 2020லையும் அதே மாதிரி அதை கொடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப அவங்களும் வந்து பேப்டைஸ் ஆயிருக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி சீக்ரெட்டாக இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கன்ற மாதிரி மட்டும் சொல்லி வச்சிருந்தோம். பட் ஹோப்பே இல்லை, அவ்வளோவா ஹோப் இல்லை. ஆனால் இந்த அதர் ஹேண்ட் இந்த சைடு வந்து எனக்கு மேட்ரிமோனிலையும் 2020ல் ஆன்லைன் மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த சைடு பார்த்துட்டு இருந்தாங்க. ப்ளஸ் தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லி வச்சு. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. நான் 2020லேருந்து நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். நான் எப்படி ப்ரேயர் பண்ணேன் அப்படின்னா, உங்களோட சித்தப்படி நடக்கணும் ஏசப்பா, எனக்கு வந்து சமாதானம் இருக்கேன், எனக்கு சொல்லுங்க, நீங்கள் எனக்கு வந்து ரிவீல் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்டே எனக்கு விஷன் கொடுங்க, என்கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏசப்பாட்ட நான் கேட்டுட்டே இருந்தேன் கண்டினியூஸாக. ஸோ அப்போ எனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை வந்து, நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்து மேடுதலையும் எனக்கு அருளிச்சுவான்ற இந்த வாக்குத்தத்தை எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் அந்த வாக்குத்தத்தை சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். ஸோ இப்போ ரெண்டு சைடும், ஒரு சைடு பயோடேட்டா வந்து சர்ச்சில் இருக்கு, இன்னொரு பயோடேட்டா வந்து மேட்ரிமோனியில் இருக்கு. ஸோ இப்படி போய்கிட்டு இருந்தது. ஒரு சைடு என் ப்ரேயர் போய்கிட்டு இருக்கு, இந்த மூணும் ஒவ்வொரு சைடு நடந்துட்டு இருக்கு. அப்போ மார்ச் மந்த்து சர்ச்சில் இருந்து ஒரு பயோடேட்டா வந்தது. பட் அது வந்து இந்தியா கிடையாது, வேற ஒரு கண்ட்ரி. ஸோ அதனால இது நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு. என்னோட அம்மாவுக்கும் அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஸோ எனக்கு மைண்டில் வந்து இப்போ எனக்கு மேரேஜ் வேணாம், எனக்கு கொஞ்ச நாள் தள்ளி போட்டோம், ஏன் இப்போ உடனே மேரேஜ் பண்ணும், ஆண்டவரோட டைமுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டைமில் வந்து ஓகேனே தோணலை. ஸோ அதனால நான் வந்து என்ன சொல்லிட்டேன்னா, இல்லை வேண்டாம் பார்த்துக்கலாம், எனக்கு இந்தியா தாண்டினா என்னால் முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து கால் வந்தது. ஆனால் காலில் வந்து இந்த மாதிரி அங்கே வர்றதுக்கு நாங்கள் யோசிக்கல, அதனால முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டோம். சேம் மீன் வாயில் எங்கிட்ட அப்பா சைடில் இருந்துட்டு 4-5 அலையன்ஸ் சொன்னாங்க. பட் எதுவுமே வந்து எனக்கு மைண்டு வந்து எனக்கு ஒத்தே போகல, என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத மாதிரியே இருந்துச்சு. அடுத்த டைம் போக போக என்னாச்சுன்னா, அப்பா சைட்லேருந்து பார்த்த அலையன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேக்ரவுண்டு நல்ல பொசிஷனில் இருந்தோடனே அப்பா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் நீ இப்படி பண்ணுற, ஏன் உனக்கு மேரேஜ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஏன் நல்ல அலையன்ஸ் பார்த்தா கூட வேணாம் சொல்கிறேன் என்னன்ட்டு எனக்கு கொஷின்ஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த டைமில் வந்து குடும்பத்துமே கொஞ்சம் பரபரப்பாக தான் போச்சு. ஏன்ட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து போக போக எனக்கு வந்து இல்லை, நான் வந்து ஏசப்பா எனக்கு சொல்கிறவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், சும்மா எனக்கு பார்வைக்கு ஓகே இவங்க நல்லா வேலையில் இருக்கிறாங்க, நல்ல பொசிஷனில் இருக்காங்க, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேரேஜ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. உண்மை சொல்லணும்னா எனக்கு தைரியம் இல்லை. எனக்கு வந்து நான் வந்து ஏசப்பா என்னை ரட்சித்த நாள்லேருந்து நான் வந்து அவரை டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்து பழகிட்டேன். ஸோ அவர் ஓகே, அவர் வர்ஷிப் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னால் பண்ண முடியாதுன்றதுனால நான் எங்கள் அப்பா கொடுக்குற ப்ரெஷர்லாம் தாங்கிட்டு உண்மையிலேயே அப்போ சொல்ல போனால் எனக்கு அந்த டைமில் வந்து ப்ராஜெக்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபைனல் இயரில் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் அதுக்கு டாபிக் யோசிச்சு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக தான் இருந்தது. ப்ளஸ் மோர் ஓவர் கொரோனா, ஸோ வெளியவும் போக முடியாது, வீட்லேயே தான் இருக்கணும். ஸோ எல்லாருமே அப்படியே சுற்றியே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருந்தது. அடுத்த ஏப்ரல் மந்த்தில் சர்ச்சில் இருந்து இன்னொரு அலையன்ஸ் வந்தது. அந்த அலையன்ஸ் பார்த்தா அதுவும் சேம் அதே கண்ட்ரிலேருந்து வந்துருந்துச்சு. நான் வந்து இந்தியா தாண்டி போவேனா, பக்கத்துலேயே இருக்கணும் இப்படிலாம் நான் நினச்சிருந்தேன். ஆனால் 2வது வாட்டி திரும்ப அதே கண்ட்ரிலேருந்து அலையன்ஸ் வந்திருந்தது. எனக்கு வந்து நான் பேப்டிசம் எடுத்த சர்ச்சிலேருந்து எனக்கு வந்து பயோடேட்டாலே 2 அலையன்ஸ் வந்திருந்தது. 2மே சேம் கண்ட்ரிலேருந்து வந்திருந்தது. அதுக்கப்புறம் சேம் எப்பயும் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு இந்தியா தாண்டி ஏன் போகணுன்ட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி திரும்ப நான் ப்ரேயர் பண்ணிவிட்டேன். நான் படுத்திருக்கும் போது எனக்கு ஞாபகம் வருது, நான் வந்து 2018ல் நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுறது எங்கேயாச்சும் ஃபாரினில் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிவிட்டு நான் அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தேன், நான் ஃபாரின் போகணும் அப்படின்லாம் நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு அந்த டைம் கொஞ்சம் இதுக்கு அப்ளையும் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது. என்ன ட்ரீம்னா, நான் வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கேன், அங்கே வந்து என்னை சுற்றி ஃபுல்லாக லைட்ஸாக இருக்குது, கொஞ்சம் மால் மாதிரி அந்த மாதிரி ஃபுல்லாக லைட்டாக போட்டு அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து எனக்குள்ள நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நம்ம இப்போ இருக்கிறது வந்து அந்த கண்ட்ரி நேம், நான் இருக்க கண்ட்ரி வந்து ஜெர்மனி, இந்த கண்ட்ரியில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த கனவு வந்து எனக்கு இப்போ ஞாபகம் வருது. எனக்கு 2018ல் எப்போவோ வந்த கனவு எனக்கு இப்போ ஞாபகம் வருது 2020ல். அந்த கனவு ஞாபகம் வந்தோடனே வேகமா நான் போயிட்டு என்னோட அம்மா கிட்ட சொல்கிறேன். நான் ஆக்சுவலி அந்த கனவு வந்தது அப்போவே அடுத்த நாள் வந்துட்டு, அம்மா இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் ஜெர்மனி போகிற மாதிரி கனவு வந்துட்டு, ஆனால் நாங்கள் படிக்க போன மாதிரியே எனக்கு தெரியல, என்னை சுற்றி பார்த்தா ஃபுல்லாக லைட்டாக இருந்தது, ஏதோ நான் வந்து டூர் போயிருந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மாட்ட. அதை வந்து இங்கே இப்போ இந்த அலையன்ஸ் வந்ததுக்கு அடுத்த நாள் ஆண்டவர் எனக்கு அதை ஞாபகப்படுத்தினதுக்கு அடுத்த நாள் நான் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் எனக்கு ஒரு கனவு வந்ததுன்னு சொன்னேன் ஒரு 2 years பேக் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு தெரில, அவங்களுக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி படிக்க போகல, வேறு ஏதோ டூர் போகிற மாதிரி எனக்கு கனவு வந்ததுன்னு சொன்னேனே அப்படின்னோடனே, ஆமாம் ஏதோ சொன்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அப்போ வந்து நான் திரும்ப ப்ரேயர் பண்ணேன்.
எசப்பா இது உங்கள் கன்ஃபர்மேஷனாக எனக்கு தெரியல, நீங்கள் எனக்கு ரிமெம்பர் பண்ணுறீங்களான்னு தெரியல, பட் வாட் எவர் அகெயின் இது வந்து டோட்டலி உங்களோட வில் படி மட்டும்தான் என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு, இன்னொன்று என்ன சொல்லினா, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தோணும்ல, எனக்கு என்னோட ஆசை என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து பக்கத்துலேயே தான் இருக்கணும். அதாவது வந்து எனக்கு இன்னும் சொல்ல போனால் எனக்கு இந்த மாதிரி சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி பெரிய ஊருக்கு கூட போகக்கூடாது. என்னோட ஆசை வந்து ஏதாவது ஒரு குட்டி ஊரில், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டவுன் மாதிரி இருக்கிற ஊரில் இருக்கணும். அப்படி தான் எனக்கு ஆசை. நான் வந்து ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து நான் எப்போ நான் என்னோட ஆசையை சொல்லி நான் ப்ரேயர் பண்ணாலும், ஆனாலும் ஏசப்பா ஏன் சித்தம் இல்லை உங்களோட சித்தப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, ஆண்டவர் வந்து நம்மளை இந்த பூமியில் படித்ததுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்கள படித்ததுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். கண்டிப்பாக காட் ஹேஸ் அ பர்பஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்ட்டு. ஸோ அதனால எனக்கு ஆண்டவர் என்ன பர்பஸ் வச்சிருக்காருன்னு இப்போ எனக்கு தெரியாது. என்னோட காட்லி விஷயம் என்னன்னு இப்போ எனக்கு தெரியல. அதாவது நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. பட் அது வந்து எப்படி நிறைவேறணும்னா ஆண்டவரோட சித்தப்படி போனால் தான் நிறைவேறும் அப்படின்ட்டு நான் நம்பினேன். ஸோ அதனால நான் வந்து எப்போ ப்ரேயர் என்னோட ஆசையை சொல்லி நான் ப்ரேயர் பண்ணாலுமே ஆண்டவர்கிட்ட ஆனாலும் உங்களுடைய சித்தம் ஏசப்பான்னு சொல்லிடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்னோட ஆசைக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் இருந்தது இது. ஏன்னா என்னால் வந்து இப்படி வேற ஒரு கண்ட்ரியில் போய் வாழ முடியுமா, அடாப்ட் ஆக முடியுமா, இதெல்லாம் எனக்கு தெரியல. மோரோவர் எனக்கு வந்து அப்போ கொஞ்சம் அம்மாக்கெலாம் உடம்பு சரியில்லாதனால இவ்வளோ தூரத்துக்கு போகிறது அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப மலைப்பாக இருந்தது. ஆண்டவர் வந்து அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வசனம் மூலமாக என்கிட்ட பேசினார். வானத்துக்கு பூமி எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளோ உயரமாக உன் நினைவுகளை பார்க்குறோம், என்னோட நினைவுகள் உயரமாக இருக்குது, நான் உன் மேலே வச்சிருக்க திட்டம் அவ்வளோ பெருசு அப்படின்னு அந்த ஏசாயால வரும் அந்த வசனம் மூலமாக ஆண்டவர் என்கிட்ட அதுக்கு முன்னாடியே பேசியிருக்கிறாரு. ஸோ இப்போது அம்மாவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது மேபி கன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குது எனக்கு. ஆல்ரெடி வந்த அலையன்ஸும் சேம் அதே கண்ட்ரி, இப்போ வந்திருக்கதும் அதே கண்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே உடனே டிசைட் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு ப்ரேயரில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயரில் வச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை நான் அடுத்த டெஸ்டிமோனி அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். இப்போ சொன்னால் ரொம்ப டைம் எடுக்கும். இதில் வந்து இன்னொரு முக்கியமாக நான் வந்து என்னென்ன ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நான் என்னென்ன சொல்லி ப்ரேயர் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு சொன்னேன்னா, நீங்கள் இப்போ மேரேஜுக்கு ரெடி ஆகுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். நான் எப்படி ப்ரேயர் பண்ணேன்னா, ஆண்டவர் வந்து ஏற்ற துணை கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆதாமுக்கு வந்து ஏவாளா தான் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ ஏற்ற துணையாக தான் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி ஏற்ற துணை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். ரெண்டாவது வந்து எலியேசரை நேர்வழியாக நடத்தி ஈசாக்குக்காக வந்து எலியேசர் போய் ரெபேக்கா கூட்டிகிட்டு வந்திருப்பார்ல. இது வந்து எனக்கு இன்னொரு ஆன்டி சொல்லி கொடுத்தாங்க அது எப்படி ப்ரேயர் பண்ணணும். ஏன்னா பைபிள் படி வந்து ஐசக் ரெபேக்கா தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு அன்னோன்யமான கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணோன்னே அந்த ஆன்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எப்படி ப்ரேயர் பண்ண சொன்னாங்கன்னா, எலியேசரை நேர்வழியாக நடத்தின தேவன் வந்து எனக்காக பரிசுத்த ஆவியானவர் நேர்வழியாக என்னை நடத்தி கரெக்டான துணையை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுங்கள், அது நல்லா எஃபெக்டிவான ப்ரேயர். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் நான் எப்படி ப்ரேயர் பண்ணேன்னா, அவர் வந்து எனக்கு வரப்போகிற என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆண்டவரோட அன்பை ருசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்போ வந்து எவ்வளோ பேர் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து அந்த ஃபேமிலியிலே பறந்துருக்குறாங்க, ஆண்டவரை சேவிக்கிற ஃபேமிலியிலே. பட் அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா சொல்லி தான் வந்து ஆண்டவரை தெரியும். அவங்களா பர்சனலாக ஃபீல் பண்ணியிருப்பாங்களான்னு சில பேர் இருந்திருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு அவங்க ஆண்டவரை வந்து பர்சனலாக அவங்க ஆண்டவரை டேஸ்ட் பண்ணி ஹீஸ் குட் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கணும். அவங்க அந்த பேப்டிசம் அந்த சால்வேஷன் ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து உங்களோட சித்தப்படி மட்டும் நடத்துங்கப்பா, உங்களோட சித்தம் இல்லைன்னா எதனாலும் தடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஸோ இந்த 4 பாயிண்ட் நீங்களும் சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கள். இப்போது சப்போஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், பயங்கரமான கன்ஃபியூஷன் வரும். மேரேஜ் டாக்ஸ் எடுத்தாலே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி தான், எல்லாரோட வீட்லேயும் பயங்கரமான கன்ஃபியூஷன்ஸு, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லாட்டி டைம் எடுக்குதுன்னு அதனால சோர்ந்து போகிறது, இந்த மாதிரிலாம் ஆகும். இது வந்து நார்மல் தான். ஆனால் ஆண்டவரை நல்லா பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரோட சித்தத்துக்கு முன்னாடி டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். ஆண்டவர் நம்மளோடயே இருந்து நம்மளை வழி நடத்துவார். நம்மளோட ப்ரேயர் எல்லாம் ஆண்டவர்கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து நம்மளுக்கு பதில் கொடுப்பாருன்னு ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்து ஆண்டவர் காட்டுற வழியில் ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துறதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நடந்தோம்னாலே நம்ம தப்பான வழியில் போக மாட்டோம்.